உடனுக்குடன் செய்தி. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஆணையூர், அண்ணாநகர், கோரிப்பாளையம், பிபிகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைகிறார். சல்மான், 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை மதுரையில் கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாநகர் பகுதியான கோரிப்பாளையம், ஆணையூர், கலைநகர், வள்ளுவர் காலனி, அதேபோன்று பாக்டவுன், தபால்தந்தி நகர் மற்றும் ஆத்திகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு பகுதிகளிலும் காற்று அதிக அளவிற்கு வீசுவதால் ஏராளமான மரங்கள் சாய்ந்திருக்கின்றன. தற்போது செல்லூர் பகுதியில் கூட அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு விளம்பர பலகை அருகில் இருக்கக்கூடிய வீட்டின் மீது விழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்று காற்றுடன் கூடிய பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் இந்த மரங்கள் கீழே விழுந்தது. அதே போன்று இது போன்ற விளம்பர பலகைகள் கீழே விழுந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரதான சாலைகளில் குறிப்பாக புதிய நத்தம் பறக்கும் பாலத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளில் நத்தம் பறக்கும் பாலத்தில் இருந்து மழை நீரானது அருவி போல கொட்டுவதால் ஆங்காங்கே குளம் போல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் அந்த பிரதான சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட நேரமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று கலைநகர், செல்லூர், அதே போன்று கோரிப்பாளையம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சிம்மக்கலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. காலை முதலாக கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது 1 மணி நேரத்திற்கு மேலாக மதுரை மாநகர் பகுதி முழுவதிலும் கனமழையானது பெய்து வருகிறது. இருந்த பொழுதிலும் கனமழையை காற்றுடன் கூடிய கனமழை என்பதால் ஒரு அளவிற்காக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. சல்மான், தகவல்களுக்கு நன்றி.